பெருமழையால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் தத்தளிக்கின்றன. பெருமழையால் நெல்லை மாவட்டம் தத்தளிக்கிறது. சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. நெல்லை ரயில் நிலையத்தில் தண்டவாளங்கள் மழைநீரில் மூழ்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கனமழை காரணமாக திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லும் வந்தே பாரத் ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் விரைவு ரயில் கோவில்பட்டியில் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. பெருமழையால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் தத்தளிக்கின்றன. பெருமழையால் நெல்லை மாவட்டம் தத்தளித்துக் கொண்டிருக்க சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. நெல்லை ரயில் நிலையத்தில் தண்டவாளங்கள் மழைநீரில் மூழ்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கனமழை காரணமாக திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லும் வந்தே பாரத் ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் விரைவு ரயில் கோவில்பட்டியில் நிறுத்தப்படுகிறது. பெருமழையால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் தத்தளிக்கின்றன. வெள்ளத்தில் தத்தளிக்கும் மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைந்துள்ள நிலையில் மாநில பேரிடர் மீட்புக் குழு தூங்குகிறதா? நெல்லையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய திமுக மேயர் சரவணன் சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் பிஸியாக இருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.